பிசி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிராமர்லாம் தேடி தேடி உடச்சிருவார் இல்லையா, அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அங்கே வந்து இன்னும் 5 மினிட்ஸ் இருந்தால் புயல் வரும் அப்படிங்கிற எட்ஜில் சந்தோஷ் சார் வாயில் நோவே வராது. அவரே சொல்லிட்டார் ஆக்சுவலாக, ஐ திங்க் க்ளோஸ் பண்ணிக்கலாமா நாளைக்கு பண்ணலாமான்னு கேட்கும் போதும் ஐ வாண்ட் ஒன் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் அவர் புஷ் பண்ண தெரிஞ்சு அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே புயல். உங்களை பெருமகிழ்ச்சிக்குள்ளாக்கிய பாராட்டு அப்படின்னு எதை சொல்லுங்கள்? இப்போ ரீசெண்டாக ரசவாதிக்கு ஃப்ரான்ஸ் அவார்டு, லண்டன் அவார்டு, இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் டைரக்ட் பண்ண போகிற படம் யாருடைய பாணி படமாக இருக்கும்? ஒளிப்பதிவாளர்கள் வந்து டைரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒளிப்பதிவில் கேரி ஆகிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும், இது அழகாக இருக்கும்ல, இது எப்படி இருக்கலாம். பட் நான் இன்ஃப்ளூயன்ஸ் தான். பட் நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறதுன்னா சார், இன்றைக்கி உங்களை மாதிரி இளைஞனாக இந்த சினிமாவில் அடி எடுத்து வைத்து ஒரு ஒளிப்பதிவாளர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மணி சார் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார் சார். ஆக்சுவலாக நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. உங்களை மிகவும் ஈர்த்த ஒளிப்பதிவாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லலாம்? ஈர்த்த ஒளிப்பதிவாளர்கள் அப்படிங்கும்போது நம்பர் 1 சந்தோஷ்வன் சார். அண்ட் அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது பிசி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிராமர்லாம் தேடி தேடி உடச்சிருவார் இல்லையா, அவங்களுக்கு தெரியும். ஓ இது கிராமராக, இதை உடச்சிருவோம், அது கிராமராக ஹைலைட்டாக நல்லா கொளுத்துங்கப்பா, அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்க ஃப்ளிக்கர் நல்லா அழகாக வருது, ஃப்ளிக்கர் பண்ணுங்கள், அக்னி நட்சத்திரம் இன்னைக்கு ஒரு பாட்டெலாம் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் என்னென்று. ஸோ அந்த கிராமர்லாம் தேடி உடைக்கிறதாலே அவரோட விஷயம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரவி கே சந்திரன் சார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஃப்ரேம்லாம் ஸ்கேல் வச்சு ஃப்ரேம் வைப்பாரான்னு ஒரு டவுட் வர அளவுக்கு அவ்வளோ அரேஞ்ச்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹொரைசானில் லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 2/3 ஸ்கை 1/3 லேண்ட், அல்லது வந்து 1/3 ஸ்கை 2/3 லேண்ட். அந்த கிராமர்லாம் ஸ்கேல் வச்சா கூட அப்படி பண்ண முடியுமான்னு டவுட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட பிளாக் படம்லாம் பார்த்துட்டு எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க தேட்டரில். சத்தியம், நான் இப்படி உட்காந்துருக்கேன், இப்படி உட்காந்து கூட்டுறமோ என்னப்பா ஏதோ ஆகிப்போச்சா அப்படின்னு. இல்லைங்க சூப்பராக இருக்குன்னு வீட்டில் போய் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிரட்சி கொடுக்குற ஒரு சில விஷயங்கள். அண்ட் நவ் அண்ட் தென் வென் ஐ சீ தம், லைக் பிசி சாராக இருந்தாலும் ரவி கே சார் இருந்தாலும், ஐ கோ அப் டு தம் அண்ட் ஸ்பீக். ஸோ இப்போ ரீசெண்டாக ரசவாதிக்கு ஃப்ரான்ஸ் அவார்டு வந்ததுக்கப்புறம் கூட சாலிகிராமில் ஒரு சிம்பிளாக ஒரு டீ ஷாப்பில் சார் நின்றுட்டு இருந்தாங்க, பிசி சார் நின்றுட்டு இருந்தாங்க. பின்னாடி ஒய்ஃபும் கிட்டும் பைக்கில் இப்படி நான் போயிட்டு இருக்கும்போது அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பிசி சார் அப்படின்னு. ஏன் கத்துற மாட்டா சொல்லிட்டு நான் இப்படிங்கிறேன், கேட்டுற போது சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணேன்னு தெரியல. அன்றைக்கி தான் நான் சில வருஷம் கழித்து சந்தோஷன் சாரை பார்க்க போகிறேன். அவர் வீட்டுக்கு போகிறதா இருந்தேன். கரெக்டாக பிசியாக இருந்தார். போய் பார்த்துட்டு சார் இந்த மாதிரிலாம் அவார்டெலாம் வின் பண்ணியிருக்கேன், நீங்கள் சீக்காவில் வந்து சினிமாகிராஃபி யூனியனில் ஃபேஸ்புக்கில் போடுதாங்க, நீங்கள் பெஸ்ட் விஷஸ் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி லைக்லாம் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ சார், ஒரு 10 மினிட்ஸ் பேசினேன். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, வாழும் பிரம்மாக்கள் அந்த மாதிரி தான் அவங்கள பார்க்குறது ஆக்சுவலாக. ஸோ சந்தோஷ்வன் சார், பிசி சார் அண்ட் ரவி கே சந்திரன் சார், இவங்க வந்து தே ஆர் லைக் டோட்டலி செப்பரேட் ஃப்ரம் அதர்ஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். டேரக்டர்களில் அஃப்கோர்ஸ் மணிரத்னம் சார் வந்து, ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா புஷிங் த பவுண்ட்ரி பயங்கரமாக பண்ணுவார். ஒரு விஷயம் இவ்வளோ தான் அப்படின்னா இன்னும் 1% போகலாமே அப்படிங்கிறது, அந்த புஷ் பண்ணுற விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கும் போது அது எவ்வளோ பெரிய ஷிப்பாக இருக்குங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ அதில் ஒரு புஷ் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராவணன் ஷூட் பண்ணும்போது ஐஸ்வர்யா ராய் வந்து இப்படி நின்றுட்டுருக்காங்க, தூரத்தில் ஒரு 20 அடியில் ஜூம் லென்ஸ் போட்டு சார் நின்றுட்டுருக்காங்க. வாட்டர் ஃபாலோட ஸ்டார்டிங்கில் நிற்கும் போது என்னென்னா அந்த தண்ணியில் ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிச்சு, ஜஸ்ட் லைக் நிலம் லைட்டாக சரிஞ்சு வருது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமா பார்த்துட்டு சார் சொல்கிறாரு, ஐ திங்க் வாட்டர் கலர் இஸ் சேஞ்சிங், சம் ஃப்ளட் இஸ் கம்மிங், வி ஹேவ் டு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே பார்க்கும்போது காற்று வெள்ளம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சு, கிளைமேட்லாம் எல்லாம் ஃபுல்லாக மாறிட்டு புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்க ஆஷ் வந்து அப்படியே புடவை அப்படி பிடிச்சிட்டு இப்படி நிற்கிறாங்க, அப்படி பயங்கர குளிரில். சார் அப்படி ரெடியாக இருக்கார்.
மணி சார் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக நிற்கிறாரு, எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரிஜிடாக மானிட்டரில் ஃபுல் சார்ஜ்டாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. இதுதான் முக்கியமான மூமெண்ட் வேணும் அப்படின்னு. ஃபுல்லாக வந்துட்டு சார்லாம் ஜென்ரலாக நோ சொல்லவே மாட்டார் சந்தோஷ். அவருமே அக்ரஸிவ் ஃபில்ம் மேக்கர் தான் இல்லையா. சாரோட நேம் சொல்லிவிட்டு ஐ திங்க் அப்படின்னாரு, வில் கோ ஃபார் ஒன் மோரா அப்படின்னு கிட்டத்தட்ட அங்கே வந்து இன்னும் 5 minutes இருந்தால் புயல் வரும் அப்படிங்கிற இடத்துல சந்தோஷ் சார் வாயில் நோவே வராது, அவரே சொல்லிட்டார். ஆக்சுவலாக ஐ திங்க் க்ளோஸ் பண்ணிக்கலாமா, நாளைக்கு பண்ணலாமான்னு கேட்கும் போதும் ஐ வாண்ட் ஒன் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் தான் அவர் புஷ் பண்ண தெரிஞ்சு அடுத்த 5 நிமிஷத்தில் அங்கே புயல். ஸோ அந்த செட் அது இது எல்லாமே அந்த மூமெண்ட் அடிச்சிட்டும் போயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம்ங்கும் போது நம்ம மற்ற விஷயங்களோட நம்ம விளையாடலாம், நேச்சரோடு நம்ம விளையாட முடியாது இல்லையா. ஸோ அந்த நேச்சரோடையே ஒரு டஃப்பை கொடுத்து ஒரு வாரியரை பார்க்குற மாதிரி இருக்கும் அவரை பார்க்க. மற்றவங்கும் போது ஜென்ரலாக சொல்லணுன்னா தே ஹாவ் சம் கம்ஃபர்ட் ஜோன். மனிதருக்கு இல்லாத கம்ஃபர்ட் ஜோனே இல்லை. பட் அந்த ஜோன் இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்தால் நான் போர் வீரன் அப்படிங்கிற ஒரு மூடில் இருப்பார். அண்ட் எனக்கு அவரோட ஒர்க்கிங் ஸ்டில்லே ரொம்ப பிடிச்ச ஸ்டில் ஒன்று இருக்குது. நாயகன் படத்தில் வந்து கமல் சார் நின்றுட்டுருப்பார், இவர் போய் ஒரு ஷார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவார், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அப்படி ஒருத்தர் முன்னாடி நின்னாலே அது அங்கே எதிரில் யார் நின்னாலும் அது பாசிட்டிவாக இன்ஃபெக்ட் ஆகிடும். ஜஸ்ட் டூ திஸ், ஐ நீட் தி எமோஷன் அப்படின்னு ஒன்று அப்படியே இறக்குவார் அப்படி. ஸோ அது நடிக்கவே தெரியாத ஒருத்தனுக்கு எல்கேஜி கூட இல்லை ஆக்டிங்லன்னா கூட வந்துடும். பட் எதிர்க்க கமல் சார் இருக்காருங்கும் போது ஒரு மேஜிக் வந்து அங்கே நடக்கும். ஸோ அது விஷுவலில் கொடுக்குறது ஓகே, அந்த ஒர்க்கிங் ஸ்டில்லே தெரியும் எந்தளவு வந்து ஒரு ஃபயர் திருவண்ணாமலை தீபம் மாதிரி அவரோட ஃபயர்லாம். இது வந்து நம்ம ஏதோ வத்தி குச்சி பற்றிக்காது நம்ம சின்னதாக பார்க்காம திருவண்ணாமலை தீபம் மாதிரி அவ்வளோ ஒரு அக்ரெஷன் இருக்கும். அது முக்கியமாக மணி சார் ஏன் சொல்கிறேன்னா, நிறையா சின்ன டைரக்டர்ஸ் வரும்போது இவங்க கொஞ்சம் கூட ஆஃப் ஆகாமல் இன்னும் நான் பெருசாக போவேன், இன்னும் நான் யங்ஸ்டராக மாறுவேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஆட்டிடியூடு வந்து மேட்சே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களை பெருமகிழ்ச்சிக்குள்ளாக்கிய பாராட்டு அப்படின்னு எதை சொல்லலாம்? இப்போ ரீசெண்டாக ரசவாதிக்கு ஃப்ரான்ஸ் அவார்டு, லண்டன் அவார்டு, இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கப்புறமும் சார் மீட் பண்ணும் போது அவர் நேரடியாக சூப்பர் கிரேட் அப்படி நேரடியாக அது கிட்டத்தட்ட ஒரு அப்பாவோட ஜோனில் தான் இருப்பார். அப்பா வந்து வா தம்பி நல்லா பண்ண அப்படி சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நேரில் சொல்ல அப்படின்னாலும் போகும்போதே அந்த ஆரா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக க்ளீனாக வந்து அவர் ரொம்ப மன நிறைவாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பேசி ஒரு 1 வீக் வந்து நீ வந்து போ அப்படின்னு சொல்லி இன்னொரு படத்துக்கு கூப்பிட்டார். இந்த படத்துக்கு வந்து நீ ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்னு. அவருக்கு நான் அசிஸ்ட் பண்ணி 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு இப்போ துப்பாக்கிக்கு அப்புறம். திரும்ப கூப்பிட்றாரு அப்படின்னா இவனுக்கு ஏதோ ஒரு வேல்யூ வந்து இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுது. தென் ஐ ஜென்ரலி நெவர் டச் அதர்ஸ் ஃபீட், அந்த ஹேபிட் எனக்கு இல்லை. அண்ட் ஐ செட் லைக் சார் கேன் ஐ டச் யுவர் ஃபீட் சார் அப்படின்னு. வாட் இஸ் திஸ் ஐடியா, டோன்ட் டூ தட் அப்படி சொல்லி அவரோட ஸ்டைலில் இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொட்டு இது பண்ணு. அது ஜென்ரலி அது வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டம் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் மூமெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக நீங்கள் டைரக்ட் பண்ண போகிற படம் யாருடைய பாணி படமாக இருக்கும்? ஹானஸ்ட்டாக என்னென்னா யாரோட பாணியாகவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஜென்யூனாக ட்ரை பண்ணுறது. ஏன்னா நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணும் போதே என்னென்னா ஐ நெவர் டேக் ரெஃபரன்ஸ். இந்த படம் மாதிரி பண்ணலாம், அந்த படம் மாதிரி பண்ணலாம், இன்ஸ்பிரேஷன் ஜெராக்ஸ் பிளாப்லா அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான். பட் இட் வில் பி அ வெரி கலர்ஃபுல் ஃபிலிம் வித் அ வெரி ஸ்ட்ராங் கண்டென்ட். அந்த கண்டென்ட்டே என்னென்னா அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டை இப்படி வச்சுட்டு ஒரு 4 பேர் இப்படி சுற்றி உக்காந்தா ஒவ்வொருத்தருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி தெரியும். ஒரு யங்ஸ்டர் பார்த்தா இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படத்தில் இருக்குது, இன்னொருத்தர் மிடில் ஏஜ் பார்த்தா இப்படி இருக்குது, 60 வயசு மேலே பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அப்படிங்கிற மாதிரி அந்த ரைட்டிங் வந்து பண்ணியிருக்கு. நிறைய ஒளிப்பதிவாளர்கள் வந்து டைரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒளிப்பதிவில் கேரி ஆகிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும், இது அழகாக இருக்கும்ல, இது எப்படி இருக்கலாம். பட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். பட் நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறதுன்னா சார், ரைட்டிங்கோட ஹார்ட் என்னங்கிறது ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் கை ஓட்டுறது, கால் ஓட்டுறது, முடி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்தது பண்ணுறது. அந்த ஹார்ட் மட்டும் எடுத்து இப்படி பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கா. இது வந்து சார் சொல்லி கொடுத்த விஷயந்தான். எக்ஸாம்பிள் என்ன, ராவணன் ஒர்க் பண்ணும்போது ப்ளூபெரி ஃபோனில் ஹிண்ட்டு நிறையா வச்சுருந்தார். அந்த ஹிண்ட்டை வந்து இஸ் இட் லைக் யூஆர் ஷூட்டிங் வெரி லெஸ் டுடே, யூ கோ டு த கேரவன் ஒரு ஜெனரேட்டர் வேன் அண்ட் ரைட் டவுன் திஸ் அப்படின்னார். பார்த்தா ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன், ஏ ஃப்ராக் ஜம்ப்ட் அவுட் ஆஃப் அ மிலிட்ரி ஷூ. ஒன்றுமே புரியல எனக்கு. நான் அங்கே ஷூட்டிங் போய்ட்டுருக்கேன், நான் இங்கே எழுதிட்டுருக்கேன் ஃப்ராக் ஜம்ப்ட் அவுட் ஆஃப் மிலிட்ரி ஷூ அப்படின்னு. சரி இதெல்லாம் என்ன சார், யூ வில் நோ அப்படின்னு சொல்லி அப்புறமா அதை பார்த்தா இனம் படம் அவர் டைரக்ட் பண்ண படத்தோட ஸ்கிரிப்டில் அது இருக்குது. ஸோ தென் அதெல்லாம் லேர்னிங் என்னென்னா, இது ஹார்ட்டா இல்லை கையா காலா,
ஒன்றுமே புரியாத மாதிரி ஹிண்ட் எடுத்து வச்சுருக்காருங்கும் போது தென் ஐ தாட் லைக் ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னா முதல்ல ஹார்ட்டை வச்சிடணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணணும். ஏன்னா மற்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இப்போ நிறைய படங்கள் பார்க்கும்போது கிமிக்காக அப்படியே ஓட வச்சிடலாமா அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த பவுன் ஸ்கிரிப்டோ சினாப்சிஸை படிக்கும் போதே அது ஸ்ட்ராங்காக இருந்தால் மீதி 24 டிபார்ட்மெண்ட்டும் போனஸ் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பண்ணிகிட்ருக்கு சார். ஆக்சுவலாக கமர்ஷியல் டச்சஸோடு இருக்குமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கமர்ஷியல் டச்சஸோடு இருக்கும். அண்ட் படமாக என்னென்னா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியோ அல்லது வித் லவோ இருக்க மாதிரி ஒரு 5 or 7 போட்டால் அது 10 times ப்ராஃபிட் வர மாதிரி அந்த மாதிரி வெரி க்ளீன் ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக தான் பிளான் பண்ணியிருக்கு. அண்ட் எனக்கு பொதுவாக என்னென்னா 2000 முன்னாடி இருந்த படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஃபார் த கண்டென்ட்காகவே. இப்போ கூட ரீசெண்டாக முதல் மரியாதை அதில் நான் திரும்ப பார்த்தேன் ஆக்சுவலாக என்ன மாதிரி. அண்ட் சிந்து பைரவி இப்போது ஐ திங்க் 30 years ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சுஹாசினி மேடம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 hours இது நான் பொறுமையாக பார்த்தேன். ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்பாட்டில் எப்படி கேபி சார் வந்து எழுதுறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் திரும்ப ரீவாட்ச் பண்ணும்போது கண்டென்ட்டே அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போ இருந்த பாரதி ராஜா சார், கேபி சார் அண்ட் இப்போ வரைக்குமே மணி சார் இவங்கெல்லாம் ரைட்டிங்கை எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு தென் தே கன்வே டு 24 டிபார்ட்மெண்ட்ஸ். ஏன்னா ஒரு கோயிலில் நவகிரகம் இருக்குன்னா அந்த மிடில் இருக்கிறது தான் மெயின் மேட்ரு அப்படிங்கிற மாதிரி ரைட்டிங் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது. அப்படிங்கும்போது ரைட்டிங்க்கு பண்ணும்போது ஐ டோட்டலி ஸ்விட்ச் ஆஃப் ஆல் அதர் திங்ஸ். ஸோ ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டா மீதி வர்றது எல்லாமே மெருகேற்றுற விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐடியா. நீ ஒளிப்பதிவு துறையை பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் ஸ்டுடியோ மாதிரி பல அட்வான்ஸ் டெக்னிக் வந்திருக்கு, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கண்டிப்பாக அது அட்வான்டேஜ் தான் சார். ஏன்னா இப்போ நமக்கு ஃபில்ம் ஃபார்மேட்லேருந்து டிஜிட்டல் போகும்போது நிறைய அட்வான்டேஜ் இருந்தால் நம்ம நியூட்ரலாக ஷூட் பண்ணுறோன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட் படமாகவும் மாற்றலாம், கலர் படமாகவும் மாற்றலாம், அதை 3Dயாகவும் நம்ம ஷூட் பண்ணிவிட்டு மாற்றலாம். இது மாதிரி டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆக பெனிஃபிட் தான். பட் இன்னொரு மைனஸ் என்னென்னா டூ மெனி சாய்ஸஸ் இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக ஊர் சைடில் போய்ட்டு துணி வாங்கணும் மாப்பிள்ள வா பொங்கலுக்கு போய் வாங்கலாம் அப்படின்னா அந்த வெள்ளை சட்டை எடு மாப்பிள்ள மஞ்சள் வச்சியா கும்பிடு அப்படின்ட்டு போயிடுறோம். இதே ஒரு மல்டிப்ளெக்ஸில் போனால் எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறது முன்னாடியெல்லாம் லேடிஸ் போனால் தான் அவங்க புடவை எடுக்க டைம் ஆகும். இப்போ ஜென்ட்ஸ் போனாலே ஈவன் நான் போனாலே அது வந்து நமக்கு கொஞ்சம் கலர் கான்ஷியஸ்லாம் இருக்கிறதால ரொம்ப பார்த்து எடுக்கிற அந்த இது இருக்குது. ஸோ இதில் டூ மெனி திங்ஸ். முன்னாடி என்னென்னா ஒரு ஆட் வேணும்னா கூட 7 Crest மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அது ஒரு சிடியில் காப்பி பண்ணி அந்த ஆட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணுறோம். இப்போ யூடியூப் அண்ட் அதர் திங்ஸ் திறந்தால் லைக் கோடி அப்படிங்கும்போது அதில் எதை பார்க்க போகிறோம். ஸோ அதில் த நேக் ஆஃப் பிக்கிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கிறது கரெக்ட் தான், பட் எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் கரெக்டாக அந்த சென்ஸ் இருந்ததுன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களை மாதிரி இளைஞனாக இந்த சினிமாவில் அடி எடுத்து வைத்து ஒரு ஒளிப்பதிவாளர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மணி சார் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார் சார். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லோரும் கதை எழுதிடலாம், எல்லோரும் பாட்டு பாடிடலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரி கலை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அது இன்ட்ரெஸ்ட். அது வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி அது சம்மந்தமாக படிக்கிறது அதெல்லாம் பண்ணுறது பேஷன். அதை தாண்டி இருக்கிறது பர்சீவரன்ஸ்ங்கிறது உயிரே போகிறதுனால அந்த கயிறை விடாமல் இறுக்கி பிடிச்சிக்கிறது இருக்குது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா நட்டதும் ரோஜா இன்றைய பூக்கணும், அது நிறைய பேரோட மைண்ட் செட்க்கு வந்து நான் கவனிக்கிறேன். அது தப்பு இல்லை, அது ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். அது வந்தாலும் நல்லது, அது வந்தாலும் நல்லது. பட் அதை சஸ்டெயின் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது வந்து அனுபவத்தில் வர விஷயந்தான். இப்போ நான் டைரக்ஷன் பண்ணணுன்னா கூட ஐ குட் ஹவ் டன் லைக் துப்பாக்கி முடிச்சோன்னே டைரக்ஷன் கேமரா பண்ணியிருக்கலாம். பட் ஐ வாண்டட் டு டேக் டைம். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த கண்டென்ட் ஒரு வரியை சொன்னாலே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் டைரக்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா இப்போ ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் இருக்குன்னா ஐ ஹாவ் லைக் 60-70 ஐடியாஸ். அந்த ஐடியாஸில் வேணான்னு மற்றதெல்லாம் ஒதுக்கிட்டு பிக் பண்ணது தான். ஸோ அந்த சூஸிங் அண்ட் அந்த ஒரு பர்சீவரன்ஸ் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் நம்ம லைஃப் டைமில் ஒரு 4 படம் பண்ணாலும் சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய மைண்ட் செட். ஸோ அந்த பர்சீவரன்ஸ், அந்த கயிறை இறுக்கி பிடிக்கிறது இருக்கு இல்லையா, வலிக்குதுன்னு விட்டோம்னா அங்கே இருக்க மாட்டோம். ஸோ அது வந்து ஐ திங்க் மோஸ்ட் யங்கர் பீப்புள் ஹாவ் டு கேரி. ஏன்னா சொன்ன மாதிரி நட்ட உடனே அடுத்த நாள் ரோஜா பூனா அதையும் நான் பிச்சிருவேன். ஸோ அந்த பூ வச்சு அழகு பார்த்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஒரு பேஷன்ஸும் கொஞ்சம்
தேவைன்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறது ஓகே, அது சம்டைம் என்ன பண்ணுதுன்னா மைண்ட் பிளாக் பண்ணிடுது. டெக்னீஷியன்ஸ்க்கே வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது இது பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா நிறைய லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் பிளாக்ஸ் த மைண்ட். இவ்வளோ விஷயங்கள் டம்ப் ஆகும்போது தே கெட் லைக் டிப்ரெஸ்ட் ஆர் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் என்னோடய லைஃப் ஐடியா என்னென்னா டேக் லைஃப் டே பை டே, ஒவ்வொரு நாள் அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது அது ராய்ட் மாதிரி நம்ம ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணி பண்ணாலே போதும். ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேடியமாக அடிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக அதை ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்த்தி கொண்டு போகிறதுங்கிறது பெட்ரு. ஸோ பர்சீவரன்ஸாக அதை ஹோல்ட் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணி போகிறதுங்கிறது ஐ வுட் சஜஸ்ட் ஃபார் த யங்கர் பீப்புள். தேங்க்யூ. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் தேங்க்யூ சார். ரசிகர்களோட ஷேர் பண்ணி. தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.